அண்ணாமலையின் வெளிநாட்டு பயணத்தால் தமிழக அரசியலில் அமைதி நிலை திரும்பியுள்ளது என்று முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது அவர் இவ்வாறு கூறினார். எப்படி அனுப்புறதுன்னு தெரியாம தலைமையே தவிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க போல தெரியுது. இப்ப தமிழ்நாடு கொஞ்சம் அமைதியா இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ பொறுப்பேற்றிருக்கிறவர் ஒரு அனுபவம் வாய்ந்த, ஒரு நீண்ட நெடிய ஒரு அரசியல் அனுபவம் வாய்ந்த, ஒரு அரசியல் பண்பாடு நாகரிகத்தை எல்லாம் முழுமையாக உள்வாங்கிய ஒரு தலைவரை இன்றைக்கு ஒருங்கிணைப்பாளராக, தலைவராக அந்த குழுவை, அதில் துணைத் தலைவர், பொருளாளர், நம்ம மதுரையில் இருக்கக்கூடிய பேராசிரியர் கூட அதில் இடம்பெற்றிருப்பது, இது உண்மையிலேயே பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களுக்கு முதலிலே சுதந்திரம் கிடைத்திருக்கும் என்று எல்லோரும் பேசுகிறாங்க. எங்களுக்கு தெரியல, அதை பற்றி எல்லோரும் பேசுகிறாங்க. மத்திய மேற்கு வடமேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நள்ளிரவில் கரையை கடக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான அறிவிப்பில் மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது விசாகப்பட்டினம், கோபால்பூர் இடையே கலிங்கப்பட்டினத்திற்கு அருகில் இன்று நள்ளிரவு கரையை கடக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. வருகின்ற 2ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மன்னார் வளைகுடா, தென் தமிழ்நாடு கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 65 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அண்ணாமலையின் வெளிநாட்டு பயணத்தால் தமிழக அரசியலில் அமைதி நிலை திரும்பியுள்ளது என்று முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது அவர் இவ்வாறு கூறினார். எப்படி அனுப்புறதுன்னு தெரியாம தலைமையே தவிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க போல தெரியுது. இப்ப தமிழ்நாடு கொஞ்சம் அமைதியா இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ பொறுப்பேற்றிருக்கிறவர் ஒரு அனுபவம் வாய்ந்த, ஒரு நீண்ட நெடிய ஒரு அரசியல் அனுபவம் வாய்ந்த, ஒரு அரசியல் பண்பாடு நாகரிகத்தை எல்லாம் முழுமையாக உள்வாங்கிய ஒரு தலைவரை இன்றைக்கு ஒருங்கிணைப்பாளராக, தலைவராக அந்த குழுவை, அதில் துணைத் தலைவர், பொருளாளர், நம்ம மதுரையில் இருக்கக்கூடிய பேராசிரியர் கூட அதில் இடம்பெற்றிருப்பது, இது உண்மையிலேயே பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களுக்கு முதலிலே சுதந்திரம் கிடைத்திருக்கும் என்று எல்லோரும் பேசுகிறாங்க. எங்களுக்கு தெரியல, அதை பற்றி எல்லோரும் பேசுகிறாங்க. சென்னை வந்துள்ள தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவியை நேரில் சந்தித்து பேசினார். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் இலங்கைக்கு பயணம் மேற்கொண்டார். கொழும்பு பாதுகாப்பு மாநாட்டில் கலந்து கொண்ட அஜித் தோவால் அந்நாட்டின் அதிபர் ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த நிலையில் சென்னை திரும்பிய அவர் கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவியை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது தேசிய பாதுகாப்பு தொடர்பான பிரச்சினைகள் குறித்து விரிவான மற்றும் பயனுள்ள ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டதாக ஆளுநர் மாளிகை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல தமிழ்நாடு மீனவர்கள் மீதான இலங்கை கடற்படையினர் தாக்குதல் தொடர்பாகவும் இருவரும் ஆலோசித்ததாக கூறப்படுகிறது. புதிய கல்விக் கொள்கையின் அங்கமான PM ஸ்ரீ பள்ளிகள் திட்ட நிதியை தமிழ்நாடு அரசு கேட்கவில்லை என்றும், சமகிரக சிக்ஷா நிதியை தான் கோருவதாகவும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் விளக்கமளித்துள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அனைவருக்கும் தரமான கல்வியை வழங்கும் நோக்கத்தில் செயல்படுத்தப்படும் சமகிரக சிக்ஷா திட்டத்தில் கடந்த ஆண்டு நிலுவைத் தொகை 230 கோடி ரூபாய் மற்றும் நடப்பாண்டில் முதல் தவணையான 540 கோடி ரூபாயை மத்திய அரசு விடுவிக்காமல் இருப்பதாக கூறினார். இதனால் தமிழ்நாட்டில் தரமான கல்வி மற்றும் 15,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களுக்கு ஊதியம் வழங்குவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். புதிய கல்விக் கொள்கையின் அங்கமான PM ஸ்ரீ திட்டத்தில் மறைமுக தீர்மானங்கள் ஏதேனும் இருக்கிறதா என தெரியாத பட்சத்தில் அதனை மாநில அரசு ஏற்கவில்லை என்றும், சமகிரக சிக்ஷா திட்ட நிதியை வழங்க தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க வேண்டும் என்று நிபந்தனை விதிப்பது வேதனையானது என்றும் அன்பில் மகேஷ் கூறினார்.
பிஎம்சிங்கிறது தனி திட்டம், சமகர சிக்ஷாங்கிறது தனி. சமகர சிக்ஷாவுக்கு ஒதுங்க வேண்டிய நிதியை பிஎம்சியை கணக்கு சொல்லி நீங்கள் நிறுத்துறது மிக மிக அது வேதனைக்குரியது. நீங்கள் அதுக்கான நிதியை நீங்கள் வழங்க வேண்டும் என்று தான் சொன்னோமே தவிர அதுக்கான லெட்டர்ஸ் எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது. பட் அவர் சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா அவங்க ஒத்துக்கிட்டாங்களே அப்படிங்க. நாங்கள் ஒத்துக்கிட்டோம் என்று சொன்னால் நாங்கள் சொன்னது போல எங்களுடைய கருத்துக்கள் என்று வரும்போது என்இபி எங்களை என்றைக்குமே ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை நாங்கள் வேண்டாம் என்று சொல்லுகின்றோம். நீங்கள் சொல்கிற மாதிரி தரமான கல்வியை தந்து கொண்டு தான் நாங்களும் இருக்கின்றோம். ஆனால் எங்களுக்கு அது ஏற்புடையதில்லை. எங்களுக்கான பிஎம்சிக்கான பணத்தை நாங்கள் கேட்கல, சமகர சிக்ஷாக்கான பணத்தை எங்களுக்கு கொடுங்க தான் நாங்கள் கேட்கறோம். ஒரு திட்டத்திற்காக இவ்வளவு நிதி ஒதுக்கிவிட்டதாக நாடாளுமன்றத்தில் அறிவித்த பிறகு அதற்கு நிபந்தனைகளை விதிப்பது ஏற்புடையது அல்ல என்று கூறிய அமைச்சர் அன்பில் மகேஷ் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சரிடம் ஆலோசனை செய்து உரிய முடிவு எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். மத்திய மேற்கு வடமேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நள்ளிரவில் கரையை கடக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான அறிவிப்பில் மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது விசாகப்பட்டினம் கோபால்பூர் இடையே கலிங்கப்பட்டினத்திற்கு அருகில் இன்று நள்ளிரவு கரையை கடக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. வருகின்ற 2ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மன்னார் வளைகுடா, தென் தமிழ்நாடு கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 65 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை தீவுத்திடலில் ஃபார்முலா 4 கார் பந்தயத்திற்கான பயிற்சி மற்றும் தகுதிச் சுற்று தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. இதற்கான காரணம் குறித்த தகவல்களை செய்தியாளர் சடையாண்டியிடம் கேட்கலாம். சடையாண்டி, தாமதத்திற்கு காரணமாக என்ன சொல்லப்பட்டுள்ளது? தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மற்றும் RPPL என சொல்லக்கூடிய ரேசிங் ப்ரமோஷன் பிரைவேட் லிமிடெட் எனப்படும் தனியார் நிறுவனமும் இணைந்துதான் இந்த ஃபார்முலா 4 இரவு நேர கார் பந்தயத்தை சென்னையில் நடத்த முடிவு செய்து திட்டமிட்டிருந்தார்கள். அதன்படி கடந்த ஆண்டே நிறைய வேலைகள் செய்யப்பட்டு எக்ஸாம் புயல் காரணமாக தடைப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நடப்பாண்டு எப்படியாவது நடத்திவிடலாம் என்ற ஒரு நோக்கத்தோடு இந்த 2வது இந்திய கார் பந்தய திருவிழாவின் 2வது சுற்று சென்னை தீவுத்திடலை சுற்றி நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளுமே தயார் நிலையில் இருந்தது. இந்த சூழ்நிலையில் சர்வதேச ஆட்டோமொபைல் கூட்டமைப்பு வழங்கக்கூடிய சான்றிதழ் கிடைப்பதில் தொடர்ந்து தாமதம் ஏற்படுகிறது. நேற்று கனமழை பெய்ததன் காரணமாக அந்த மழைநீரை அகற்றுவதில் தாமதம், மழைநீர் தேங்கி இருக்கக்கூடிய பகுதிகளில் பிரச்சனை என்ற பல்வேறு வித காரணங்களுக்கு தொடர்ந்து FIA அதிகாரிகள் ஆய்வு பணியை மேற்கொண்டு வருகிறார்கள். 12 மணிக்கு ஆய்வானது முடிவு செய்யப்பட்டு தரச்சான்றிதழ் வரும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்திலேயே விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் உறுதி செய்யப்பட்டது. இன்னும் இந்த FIA அதிகாரிகளுடைய சோதனை ஆய்வானது கொண்டிருக்கிறது. அதன் காரணமாக அந்த லைசன்ஸ் கிடைப்பதில், சான்றிதழ் கிடைப்பதில் தொடர்ந்து காலதாமதம் நீடிக்கிறது. இதன் காரணமாக 2:45 மணிக்கு தொடங்கப்பட வேண்டிய அந்த கார் பந்தயமானது இன்னும் தொடங்கப்படாமலேயே இருக்கிறது. தொடர்ந்து இந்த RPPL மேனேஜ்மெண்ட் தரப்பிலிருந்து பல்வேறு விதமான குளறுபடிகள் தொடர்ந்து நீடித்துக் கொண்டே இருக்கிறது. எந்த பகுதியில் பார்வையாளர்களை அனுமதிப்பது, எந்த பகுதியிலிருந்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம், அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்கிறதா என்ற ஆய்வை RPPL நிர்வாகமே இன்னமும் முடிவு செய்யப்படவில்லை என்ற ஒரு சூழ்நிலை தான் தற்பொழுது இங்கு நிலவிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இங்கு வரக்கூடிய பார்வையாளர்களை அலக்களிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஏன் பத்திரிகையாளர்களை உள்ளே அழைத்து சென்று கூட பல்வேறு விதமான குளறுபடிகள் நீடிக்கின்றன. 2:45 மணிக்கு தொடங்கப்பட வேண்டிய இந்த தொடருக்கான பத்திரிகையாளர்களை இன்னும் உள்ளே அழைத்து செல்லப்படாத ஒரு சூழ்நிலை தான் தற்பொழுது இங்கு நிலவிக் கொண்டிருக்கிறது. FIA அதிகாரிகளுடைய ஆய்வும் தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருப்பதாகவும் ஆய்வு முடியவில்லை என்றும் SDAT தரப்பிலிருந்தும் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் உயர்நீதிமன்றத்தில் இந்த மழை காரணமாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்வதில் காலதாமதம், தொடங்குவதில் காலதாமதம் என்று உயர்நீதிமன்றத்திலும் 4 மணி நேரம் கால அவகாசம் கேட்டு தமிழ்நாடு அரசு சார்பிலும் மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இந்த பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய வீரர்கள் அனைவருமே இன்னும் அங்க இருக்கக்கூடிய கார் ஷெட்லேயே தான் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. என்றால் இந்த தரச்சான்றிதழ் கிடைத்ததற்கு பிறகுதான் பயிற்சியோ அல்லது போட்டியோ நடத்தப்பட வேண்டும், தகுதி சுற்று போட்டியோ நடத்தப்பட வேண்டும். அதற்கு
அதற்கு முன்பாகவே போட்டியை நடத்தக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றமே உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதன் காரணமாக தரச்சான்றிதழ் கிடைப்பதில் காலதாமதம், தொடர்ந்து பயிற்சி போட்டிகள் தொடங்குவதிலும் காலதாமதம் நீடித்துக் கொண்டிருக்கிறது. தீவுத்திடலில் ஃபார்முலா 4 கார் பந்தயம் தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. இதற்கான காரணம் என்ன என்பது குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி சடையாண்டி.